செலியனும் வந்துட்டு ஓயாமல் மாலினியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எபிசோட வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்காக மறுபடியும் வந்துட்டு மாலினியை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஸோ இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸ்வரி பாட்டி நம்ம கோபி வீட்டுக்கு போயிடுறாங்க. கோபி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ராதிகாவோட அம்மா வந்துட்டு சொல்லிடுறாங்க, இன்னும் 2 நாளில் வந்துட்டு இவங்க இங்கே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும், இல்லை அப்படின்னா நான் காலி பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ராதிகா அம்மா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டில் அவங்க தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கறதுக்கு உண்டான இடமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு என் பையனுக்காக தான் நான் வந்திருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு என்னன்னாலும் சரி நான் இங்கே தான் வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு எப்படி ராஜாங்கத்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி வந்து இங்கே சட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டம் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராதிகாவோட அம்மாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோபி வந்து ரொம்பவே வந்துட்டு வருத்தப்படுறாரு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம், அதனால் நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே தங்குறதுக்கே வந்துட்டு இடம் இல்லையே, அப்புறம் எங்கிட்ட உங்கள் அம்மாவை ராணி மாதிரி வந்துட்டு பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு இப்படி போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அதே தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ தாத்தா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் இருப்பாளா, அதுக்கு மீறி வந்துட்டு அவ்வளோ இருக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு சைலண்ட் ஆகிறாங்க. சரி இப்போ வரதானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் மன ஆறுதல் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு கண்டிப்பாக அங்கே போய் செருப்படி பட்டுட்டு தான் திருப்பி வருவாங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ரொமோட்டர் அப்படி தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.